ஹலோ காய்ஸ், நான் உங்கள் யூஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் எபிசோட் 16 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிவு சப்போர்ட் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 14 எபிசோட் போட்டு அந்த எபிசோட பார்க்காத போய் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் புரியும் பார்த்துங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. இப்போ இந்த எபிசோடில் ஜேஜோ ஐலாண்டோட ரைடு முடிஞ்ச பிறகு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எதுக்காகவோ காத்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஜேஜோ ஐலாண்டோட ரைடில் இறந்து போன நம்ம பேக்கியோனோட ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கான் அவனோட கல்லறைக்கு. எப்போ ஜேஜோ ஐலாண்டோட ரைடு ஃபைனலாக முடிஞ்சதோ அதோட எண்ணெய் பற்றின டாக்கை வந்து உலகம் பொருளாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோடைய அந்த சண்டையை பார்த்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. பத்தத்துக்கு பயங்கரமாக புரளி வர பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முக்கியமான அண்டர்ஸுடைய கண்ணில் வந்து இப்போ ஹீரோ மாட்டிக்கினா சரி எத்தனை பேர் என்ன பண்ணாலும் சரி நம்மளுடைய கடமை என்னவோ அதை நம்ம பண்ணுவோம். ஜேஜோ ஐலாண்டோடைய ரைடில் சாக்ரிஃபைஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த கிரேவியோட பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து சோகத்தோடவே கிளம்பி வரேன். பேக்கியனு போற வழியில நான் நம்பினேன்டா அந்த வார் முடியறதுக்குள்ள ஒரு ஹீரோவோட அந்த இதில் சாகக்கூடாதுன்னு. பட் ஆனால் என்னால் அதை பண்ணவே முடியல. பட் இருந்தாலுமே ஆஃப்டர் அந்த ரீசெண்டாக நடந்த இன்வெர்ட்டுக்கு அப்புறம் என்னோட மனசை மாற்றிக்கினேன். நான் தப்பாக இருந்திருக்கேன். இருந்தாலுமே தக்க சமயத்தில் வந்து உதவி பண்ண உனக்கு ரொம்பவும் நன்றி சாங் அப்படின்னு அவனை சொல்லிட்டு கிளம்பும் போது நம்ம சாஹிமும் ஹீரோவை பார்த்து அப்படியே சைட் அடிக்க ஹீரோவும் திரும்பி பார்த்தா அவள் அப்படியே வைக்க போடுறா. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, இவ எதுக்காக நம்மளை பார்த்து வைக்க போடுறான்னு. டோட்டலாக 4801 அண்டர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் ஆனால் இது 5th ஜேஜோ ஐலாண்டோடைய ரைடு அண்டு 727 அவைக்னேடு குடிமக்கள் உட்பட இதில் கலந்துக்கினாங்க. அதில் 64 பேர் ஸ்டார்டிங்கில் கலந்துக்கினாலும் கிட்டத்தட்ட ஒரு 32 பேர் பேட்டில் இறந்துட்டாங்க. என்னதான் இது ஒரு கடைசியான போராட்டம் இருந்தாலும் சில தியாகங்கள் மூலிமா இப்போ டோட்டலாகவே அதோடைய கதையை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோகிட்ட ஹீரோவும் பற்றி பேசிட்டு இருக்க அவரும் என்னப்பா சங்கு இதுக்கப்புறம் உன்னுடைய கெல்ட்டை ஓனாவே ஃபார்மிங் பண்ண பிளான் பண்ணிட்டியா? என்னதான் இருந்தாலும் ஒரு எஸ்ராங் கண்டஸால அவ்வளோ சீக்கிரத்துல ஒரு கெல்ட்டை எடுத்து நடத்துகிற அளவுக்கு மாஸ்டர் லைசன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு உனக்கு அசோசியேஷனுடைய உதவி தேவைப்படும். எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணுனேன். ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் சஞ்சின்வோ இப்போ ஜேஜோ ஐலாண்டோடைய அந்த வார் முடிஞ்ச பிறகு சில அண்டர்ஸ் அந்த இடத்துல இருக்கிற எசன்ஸ் ஸ்டோன்ஸ் அப்புறம் மிச்ச விஷயத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக அமுச்சு வச்சிருந்தோம். அது எல்லாமே போயிட்டு வந்த சில பேர் வந்து தன்னுடைய கான்சியஸ்னஸை இழந்ததா சொன்னாங்க ஒரு சில செகண்டில். அவங்க எல்லாருமே ஏ ரேங்க் அப்படி இல்லைன்னா பி ரேங்கை சேர்ந்த நைட் கில்ட்டோடைய மெம்பர்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல என்னமோ நடந்திருக்கு. இல்லை சார் எனக்கும் அந்த அளவுக்கு எதுவும் தெரியல என்ன நடந்திருக்குன்றது. சரி விடு. அந்த அண்டர் சோல்ஜர்ஸ் என்ன சொன்னாங்களாம்? அது என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய அந்த ரீகலெக்ஷன்ஸ் மூலிமா அந்த எசன்ஸ் ஸ்டோன்லாம் எடுக்க பார்த்துருந்தாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே அவங்களுடைய கான்சியஸ்னஸ் இழந்துட்டாங்களாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு மேஜிக் ஸ்பெல் அந்த இடத்துல பயன்படுத்திருக்காங்கன்றது இதுலேருந்து நல்லா தெரியுது. ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், ஒருவேளை அந்த ஆண்ட்டை பிடிக்க வந்த இடத்துல எதனா ட்ராப் செட் பண்ணியிருப்பானுங்களோ. மிஸ்டர் கோ அப்படின்னு ஒருத்தனும் கூப்பிட ஒரு இன்ஃபர்மேஷன் அவனும் கொடுத்துட்டு இருக்கேன். என்னது என்ன பார்க்குது ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்களா? சரி ஓகே நான் அவரை பார்க்கறது கிளம்புறேன். சஞ்சின்வோ உங்களுடைய டைமை கொடுத்துருக்காங்க நன்றி, நான் இந்த இடத்துல கிளம்புறேன். சரி ஓகே நம்ம இப்போ கிளம்புவோம் சொல்லிட்டு ஹீரோவும் பெருமிச்சு விட்டு அந்த இடத்துல கார் எடுக்கலான்னு போக எஸ்கியூஸ் மீ நீங்க தான் சஞ்சின்வா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் தான் ஆடம் ஒயிட். நான் தான் சீனியர் அஃபிஷியல் ஃபெடரியல் பரேயோ அண்டர்ஸோடைய லீடர். ஹீரோவும் ஷாக் ஆகுறான் உங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு. நீங்க கொஞ்சம் என்னுடைய ஆஃபீஸுக்கு கொஞ்சம் வர முடியுமா? இவர் கேட்கறத பார்த்தா என்னோட ஆஃபீஸை விட்டு வரேன்னு சொல்றாரு போலயே. கண்டிப்பாக ஜின்ஹோ மீட் பண்ண அந்த ஆள் இவனாக தான் இருக்கணும். ஏன்னா அவன் மென்ஷன் பண்ணதில் அந்த பேப்பரில் எவனோ ஒருத்தன் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தான். கண்டிப்பாக அந்த ஆள் இவனாக தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க? இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷனை நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். என்னது இன்ஃபர்மேஷனா? நாங்கள் ஒன்றும் சாதாரண கண்ட்ரியை சேர்ந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் கிடையாது. நாங்கள் வேர்ல்டு வைடாக ஆளுங்க. அதனால் எங்களால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறோம். அதனால் எங்களை நம்பி வாங்க. நம்பி வரணுமா? எதுக்காக இவங்க இன்ஃபர்மேஷன் என் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க? எது மாதிரியா இருக்கும்? கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் மூலிமா உங்களுக்கான நாலேஜஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பெஷல் இண்டிவிஜுவலான உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கணும் எங்கள் கூட வந்தீங்கன்னா மிச்ச விஷயத்தெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வச்சு பேசுகிற இடமே அது கிடையாது. அவனும் கேட்குறான் எனக்காக ஒரு கார் பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் வரேன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிளம்பி போகலாம். ஹீரோவும் என்னது இன்ஃபர்மேஷனா? ஆனால் எப்படியாப்பட்ட இன்ஃபர்மேஷன் என் கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல. பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஆளுங்களே என்னை வந்து கூப்பிடும்போது கண்டிப்பாக எதுவும் முக்கியமானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே இப்போதைக்கு எனக்கு போகிறதுக்கு மூடு இல்லை. நான் இந்த இடத்துல கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் இவங்களை கால் பண்ணலான்னு இருக்கேன். இருந்தாலும் ஒரு விஷயத்த மறந்தாதீங்க. என்னதான் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிட முடியாது. எங்களுக்கு ஆல்ரெடி உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நல்லாவே தெரியும். நீங்கள் உங்களையே அப்கிரேட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவைக்னிங் பண்ணப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்களுடைய எபிலிட்டி மூலிமா வேற ஒரு ஆள் கூட
எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் தானே. இந்த விஷயத்த கேட்ட உடனே ஹீரோவோ ஷாக்காவே அதுக்கப்புறம் தலைவன் கார்ல இருந்து இறங்கி இவங்க கூடயே போயிடுறான். நம்ம வந்துட்டோம் என்னுடைய ஆபீஸுக்கு. ஆடம் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கிறதுல அந்த இடத்துல இருக்க ஒரு ஆளும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். என்னோட பேர் தான் மைக்கேல் கார்னர். நான் தான் டெபுட்டி டைரக்டர் ஆஃப் தி ஃபெடரல் பெரியோ ஆஃப் தி அண்டர். என்ன சஞ்சன் மோகன் கூப்பிடுங்க. சரி இப்போ விஷயத்துக்கு வருவோமா மிஸ்டர் சாங். இந்த டாக்குமெண்ட்டை உங்ககிட்ட நாங்க காட்ட விரும்புறோம். ஆஸ் யூசுவலா நாங்க இதெல்லாம் பண்றதுக்கான காரணமே ஒரு இன்ஃபர்மேஷனை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றது மூலியமா நமக்கு நிறைய டீட்டெயில் கிடைக்கும். அதன் அடிப்படையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை எடுக்கிறோம்னா 2 வருஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதன் அடிப்படையில் தான் இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்கு இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். நீங்கள் அமெரிக்கனோடைய ஒரு சிட்டிசனை இப்போ பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம். ஹீரோவும் என்ன சொல்கிறீங்க? நான் இங்கே வந்ததுக்கான காரணமே மிஸ்டர் ஒயிட் வந்து என்கிட்ட சொன்னது உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறணும்னு சொன்னார். அவேக்னிங் செய்யப்பட்டவங்களால அனதராக அவேக்னிங் பண்ணப்பட்ட ஆளுங்களுடைய எபிலிட்டி எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்கிரேட் ஆக முடியுமாமே. அதன் அடிப்படையில் ஹண்டர்ஸோடைய எபிலிட்டி எல்லாமே அப்கிரேட் ஆகுதுன்றது ரியலி பாசிபிளா? ஆக்சுவலி சொல்லப்போனால் அப்படியேப்பட்ட ஒரு ஆளை தான் நீங்கள் இதில் மீட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அவங்க வந்துட்டாங்க. வாங்க செல்னர். அதுக்கப்புறம் அவங்க வந்த உடனே ஹீரோவும் ஏதோ ஒரு ஆறாவை சென்ஸ் பண்ணி ஷாக்காவே அவங்க ஒரு லேடியாக இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சவங்க நம்புறோம். பிடிச்சவங்க லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.